ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி சமையல் அண்ட் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான டிப்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நாமெல்லாம் நார்மலாக அடை செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி அடை செய்கிற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அடை டேஸ்ட்டாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அடை செய்யும்போதே எல்லா பருப்புகள் கூடயும் கொஞ்சமாக கொள்ளு பருப்பையும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு உடம்பு குறையிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம அடை கூடையும் இதை சேர்த்து செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொள்ளில் ரசம் கூட வைக்கலாம். ரசம் வச்சு சாப்பிட்றனாலையும் பார்த்திங்கன்னா நமக்கு வெயிட் லாஸ் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொள்ளில் நம்ம ஊற வச்சு முளைக்கட்டை வச்சு கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் அதிகப்படியான சூடும் கூட, அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தர்பூசணி பழம் சாப்பிட்டு வந்தால் அதில் இருக்கிற அமினோ அமிலம் மற்றும் எல்ஆர்ஜின் ரத்த அழுத்தத்தை குறைக்க ரொம்பவே உதவுன்னு சொல்கிறாங்க. அதனால் தர்பூசணி கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடலாம். தர்பூசணி சின்னவங்கலேருந்து பெரிய வரைக்கும் சாப்பிட்லாம், ரொம்பவே சத்துள்ளது. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ டிப்ஸு சொல்லுவாங்க. இதில் போட்டு வைங்க, அதில் போட்டு வைங்க, 6 மாதம் கெடாது, 1 வருஷம் கெடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையோ, ஆனால் நம்ம கருவேப்பிலையை ஃப்ரிட்ஜே இல்லாமல் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அலுமினிய பாத்திரம் இருந்தாலே போதுங்க. நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாம் அலுமினிய பாத்திரம் இருக்கும். இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்தில் நீங்கள் கருவேப்பிலையை போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறதோட ரொம்ப நாள் அதிக நாள் உங்களுக்கு கருவேப்பிலை வாடாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தாங்க. சப்பாத்தி பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும்போது கொஞ்ச நேரத்துலேயே அது ரஃப் ஆகிடும். ஒரு சில சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். அதனால சப்பாத்தி எப்படி சாஃப்டாக பிசைறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் சூடான தண்ணியும் கொஞ்சமாக பாலும் சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்படி பிசைஞ்சோம்னாலே நமக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வேணும்னா அது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது சப்பாத்தியை இன்னுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் டிப்ஸ்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஒரு துவையல் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அது பார்த்திங்கன்னா அப்பள துவையல் தாங்க. அப்பளம் ஒரு 2 இருந்துச்சுனாலே போதும். அது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தது போல் பச்சை மிளகாயும் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு புளி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான அப்பள துவையல் ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போது நெக்ஸ்ட் டிப்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியில் தாங்க. சூப்பரான ஒரு டிப்ஸு. காலையிலையும் சரி இல்லைன்னா நைட்லேயும் சரி நம்ம அதிக அளவில் இட்லி செய்வோம். இந்த இட்லி மீந்து போச்சு அப்படின்னா கவலையே பட வேணாம். இட்லியில் நம்ம அழகாக சூப்பராக பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இனிமேல் இட்லி மீந்துருச்சுன்னா கவலையே இல்லை. நம்ம இட்லிலையும் அழகாக பஜ்ஜி சுட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டிப்குள்ளே போகலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரையை நல்லா காய வச்சுட்டு நீங்கள் இட்லி பொடி செய்யும்போது அது கூடவே சேர்த்து இந்த முடக்கத்தான் கீரையும் நம்ம காய வச்சு அரைச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு கை கால் வலி மூட்டு வலி எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈஸியான ரசப்பொடி தாங்க. ரசம் வைக்கிறதே ஈஸி, ஆனால் இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சட்டுன்னு ரசம் வச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க, தனியா 1/2 டீஸ்பூன், துவரம்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை ஒரு கத்து, பெருங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தோட டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே கடாயில் வச்சு நம்ம எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டோன்னா சூப்பரான ரசப்பொடி ரெடி.
இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ராசாத்தி சமையல் அண்ட் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.